ஒண்ணு மட்டும் ஒரு கருத்தை நான் நிச்சயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நம்முடைய தளபதி அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார், கருணாநிதியுடைய மகன் என்ற தகுதியை தவிர முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்குநூறாக்குவேன் என்று சொல்லிவிட்டு விமானத்திலே அந்த மோகன்குமார் மங்கலம் பயணம் செய்வதற்காக டெல்லிக்கு புறப்படுகிறார். போகின்ற விமானம் டெல்லி போய் சேரவில்லை. விமானம் பாதையிலே தீப்பிடித்து எரிந்து வெடித்து சிதறி அதில் பயணம் செய்த பல பேர் உடல்கள் அடையாளம் தெரிந்தது. ஆனால் மோகன் குமாரமங்கலத்துடைய கறி துண்டு கூட கருமாதிக்கு கிடைக்கவில்லை. காரணம், இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போன அத்தியாமி இருக்கிறதே தவிர, ஒரு காலத்திலே பக்தவச்சலம் அவர்கள் மொழி போராட்டத்திலே 65ஆம் ஆண்டு இயக்கத்தை அழிக்க நினைத்தார். அந்த பக்தவச்சலத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு காலத்திலே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மிஸ்ஸா என்ற சட்டத்தை கொண்டு வந்து இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள். அந்த அம்மையார் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஒரு காலத்திலே அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த புண்ணியவான் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஒரு காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள். அந்த எம்ஜிஆருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்தி அவருக்கும் நினைவு மண்டபம் குடை போல கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அதை போலதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள். அந்த அம்மையாருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்தவர் தான் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர், தமிழகத்துடைய ஒப்பற்ற முதல்வர் தளபதி அவர்கள். தனிப்பெருமை காக்க வந்த தஞ்சை தரணி பெற்றெடுத்த தன்மான சிங்கமே, எங்கள் தலைவர் கலைஞரே, உங்களை நான் வணங்குகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க 138வது வட்ட கழகத்தின் சார்பிலே மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயசூரியன் பெற்றுத்தந்த இளைய சூரியன் பூம்புகார் கண்டெடுத்த புறநானூற்று வாரிசு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரப்பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வீரப்பிள்ளை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும், தயவுசெய்து கொஞ்சம் இருங்க. உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், இந்த வட்டக்கழகத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா ரேணுகாதேவி அவர்களே, கலைஞர் நகர் தெற்கு பகுதியுடைய செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்களே, வடக்கு பகுதியுடைய செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஷா அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரி வாசுகி பாண்டியன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, நந்தகோபால் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, சுரேஷ் அவர்களே, மாதவன் அவர்களே, விநாயகம் அவர்களே, பச்சையப்பன் அவர்களே, சபரி அவர்களே, ரவிகரன் அவர்களே, செண்பகவல்லி அவர்களே, இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இருந்த இடத்திலேயே இருந்து இந்த கூட்டத்திற்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்ற சென்னை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் தளபதியார் அவர்களுடைய நெஞ்சத்திலே நீங்கா இடம்பெற்றிருக்கின்ற மாசுபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் மாசு அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இளம்பேச்சலர் தம்பி சதீஷ் அவர்களே, இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, இங்கே சிறப்பாக பேசிவிட்டு சென்றிருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரபாகர் ராஜா அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் தனசேகரன் அவர்களே, விருகம்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் உமாகாந்த் அவர்களே, பழனி சாதனைகளை பற்றி எல்லாம் இங்கே பேசினார்கள். இன்றைக்கு தளபதியுடைய புதல்வர் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். ஒன்று மட்டும் சொல்ற, நாங்க தாய்மார்களை பார்த்து கேட்கறதெல்லாம், ஒரு பியூன் வேலைக்கு போனாலும் கூட ஒரு 10வது படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க, ஒரு சீப்பர் வேலைக்கு போனாலும் கூட 8வது படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. இந்த நாட்டிலே முதலமைச்சர் ஆவதற்கு ஏதாவது தகுதி இருக்குதான் யாராவது கேட்கிறாங்களா? தெரியாம கேட்கிறேன். எண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்த நாட்டில் ஆண்டிருக்கிறார்கள்.
ஒரு காலத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். ஒரு காலத்தில் ஓம் பிரகாசம் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். ஒரு காலத்தில் குமாரசாமி ராஜா இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். ஒரு காலத்தில் மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரி இந்த நாட்டோட முதலமைச்சராக இருந்தார். ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். ஒரு காலத்திலே பெரியவர் பக்தவச்சலம் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். ஒரு காலத்திலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக 1.5 ஆண்டு காலம் இருந்தார்கள். அவருக்கு பின்னால் அவர் வளர்த்த தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மறந்துவிட்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். இன்றைக்கு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரானவர்கள். ஆனால் சென்ற முறை முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, அந்த எட்டப்பன் பழனிசாமி எப்படி முதலமைச்சராக வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இந்த நாட்டுக்கு ஏதாவது தியாகம் பண்ணி இருக்காரா? விலைவாசி போராட்டத்துக்கு போயிருக்காரா? விவசாய போராட்டத்துக்கு போயிருக்காரா? சட்டமைப்பு போராட்டத்துக்கு போயிருக்காரா? மொழி போராட்டத்துக்கு போயிருக்காரா? தொழிலாளர் போராட்டத்துக்கு போயிருக்காரு? எதுக்கு போயிருக்காரு சொல்லுங்க? எதுக்குமே போகல. கூவத்தூரிலே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முன்ன மறந்த பின்னால் கூவத்தூர்ல போய் மண்புடும்பு மாதிரி ஊர்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை குத்தகைக்கு எடுத்துட்டு வந்த முதலமைச்சர் தான் குத்தக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு எனக்கு முன்னால பேசின சொன்னாரு. திமுக வரலாறுகளை எல்லாம் பற்றி பேசினார்கள். அண்ணா திமுக ஆரம்பிச்ச வரலாறு எல்லாம் சொன்னாங்க. அக்கா பேசுறப்ப சொன்னாங்க திமுக கொள்கைகளை பத்தி சொன்னாங்க. அண்ணா சொன்னார் திமுக கொள்கை என்பது இடுப்புல கற்ற வேஷ்டி மாதிரி, பதவி என்பது தோல்ல வட துண்டு மாதிரி. ஆகவே நாங்கள் தோளிலே துண்டு இல்லாமல் நடந்துருவோம், பதவி இல்லாமல் இருந்துருவோம். ஆனால் இடுப்பில வேட்டி இல்லாமல் மானத்தோடு நாங்கள் நடக்க முடியாது, கொள்கை இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அந்த அண்ணா தான் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் பாசனத்துல புழுத்த புழுன்னு சொன்னார். இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என்று அண்ணா சொன்னார். அப்படிப்பட்ட 75 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இந்த இயக்கத்தை இன்றைக்கு யார் யாரோ அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் அனாதைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் கொஞ்சம் கடந்த கால வரலாறுகளை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஒரு காலத்தில் மூதறிஞர் ராஜாஜி இந்த இயக்கத்தை திமுகவை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்குவேன்னு சொன்னார். அந்த ராஜாஜிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி நினைவு மண்டபம் கட்டியது எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு காலத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார். அந்த உத்தம தலைவனுக்கு கூட இறுதி அஞ்சலி செலுத்தி நினைவு மண்டபம் கட்டியவர் நாங்கள். ஒரு காலத்திலே பக்தவச்சலம் அவர்கள் மொழி போராட்டத்திலே 65ஆம் ஆண்டு இயக்கத்தை அழிக்க நினைத்தார். அந்த பக்தவச்சலத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு காலத்திலே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மிஸ்ஸா என்ற சட்டத்தை கொண்டு வந்து இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள். அந்த அம்மையார் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஒரு காலத்திலே அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த புண்ணியவான் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஒரு காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள். அந்த எம்ஜிஆருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்தி அவருக்கும் நினைவு மண்டபம் குடை போல கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அதை போலதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள். அந்த அம்மையாருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்தவர் தான் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர், தமிழகத்துடைய ஒப்பற்ற முதல்வர் தளபதி அவர்கள். இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்தார் ரங்கராஜர் குமாரமங்கலம். அவருடைய தந்தை மோகன் குமாரமங்கலம் அவரும் மத்திய அமைச்சராக இருந்தார். அந்த மோகன் குமாரமங்கலம் மத்திய அமைச்சராக இருக்கின்ற பொழுது டெல்லிக்கு போவதற்காக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வருகிறார். அப்பொழுது நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். நான் டெல்லி போய் ஒரு சில மணித்துளிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்குநூறாக்குவேன் என்று சொல்லிவிட்டு விமானத்திலே அந்த மோகன் குமாரமங்கலம் பயணம் செய்வதற்காக டெல்லிக்கு புறப்படுகிறார். போகின்ற விமானம் டெல்லி போய் சேரவில்லை. விமானம் பாதியிலே தீப்பிடித்து எரிந்து வெடித்து சிதறி அதில் பயணம் செய்த பல பேர் உடல்கள் அடையாளம் தெரிந்தது. ஆனால் மோகன் குமாரமங்கலத்துடைய கரி துண்டு கூட கருமாதிக்கு கிடைக்கவில்லை. காரணம், இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள்
அழிந்து போன அத்தியாயம் இருக்கிறதே தவிர வாழ்ந்த வரலாறு கிடையாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், கலைஞர் என்ன செய்தார் இந்த நாட்டுக்கு, அவருக்கு எதற்கு அவருடைய பெயரிலே அரசு நலத்திட்டங்களுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். கலைஞர் இந்த நாட்டிற்கு செய்த தியாகம் கொஞ்சம் நெஞ்சமில்ல. 14 வயதிலே அரசியல் வாழ்விலே அடியெடுத்து வைத்து 95 ஆண்டு காலம் வரை கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்காக போராடி பல பிரச்சனைகளை சந்தித்து 30 தடவைக்கு மேல் சிறைச்சாலைக்கு போய் இந்த நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்து பல முறை எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த நாட்டு மக்கள் வெற்றி தந்த நேரத்திலும் தோல்வி தந்த நேரத்திலும் இரண்டையும் சமமாக பார்த்து வாழ்ந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவருடைய பெயரை அரசு நலத்திட்டங்களுக்கு வைக்காமல் யார் பெயரை வைப்பது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன், பெரிய வாக்காளர் பெருமக்களே, ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தலைவர் கலைஞரை போல் ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் இந்த இந்திய துணைக்கட்டத்திலேயே கிடைக்காது. இது சென்னை மாநகரம் என்பதனால் நான் ரெண்டு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று, 1959ஆம் ஆண்டு சென்னை மாநகரத்துடைய மேயர் தேர்தல் நடைபெறுகிறது. அன்றைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி கொடிகட்டி பிறந்த காலம். அந்த மேயர் தேர்தலிலே அண்ணா அவர்கள் கலைஞரை கூப்பிட்டு இந்த முறை எப்படியாவது சென்னை மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்ற வேண்டும், தம்பி கருணாநிதி அது உன் கையில் தானப்பா இருக்கிறது என்று சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் ஆணையை ஏற்று கடுமையாக உழைத்து அன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு 100 வார்டு தான், இன்றைக்கு 200 வார்டு சொன்னார் அன்னை, 200 வார்டு. அன்றைக்கு கடுமையாக உழைத்து 100 கவுன்சிலர்களிலே 45 கவுன்சிலர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற செய்து சென்னை மாநகரத்துடைய முதல் திமுக மேயராக ஆப்போ அரசு அவர்களை வெற்றி பெற செய்தார் கலைஞர் அவர்கள். அவருடைய வெற்றி விழா பொதுக்கூட்டம் சென்னை பனகல் பார்க்கில் நடைபெற்றது. அப்போது அண்ணா அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது சொன்னார், நான் தாலிக்கு தங்கம் வாங்குவதற்கு கூட கடைக்கு போனதில்லை, எந்தபி கருணாநிதிக்கு கடையடையாக ஏறி இந்த கணையாளியை செய்து வந்திருக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன் என்று சொன்னார். என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருடைய பெயரை அரசு திட்டத்துக்கு அரசு நலத்திட்டங்களுக்கு வைக்காமல் என்ன செய்வது? எண்ணி பாருங்கள். இன்னைக்கு கூட நம்முடைய இளைய தலைவர் தமிழகத்திலே துணை முதலமைச்சரை பத்தி பேசுறாங்க. அவரும் சாதாரணமா அரசியலுக்கு வரல, இன்னைக்கு சாதாரணமா துணை முதலமைச்சராகல. 2019ஆம் ஆண்டு இளைஞரணி செயலாளராகி அதற்கு பின்னால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த சங்கரை தூக்கிக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சென்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற செய்து டெல்லியிலே ஆளுகின்ற பிரதமர் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த தலைவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள். அதற்கு பின்னால் இப்ப சேப்பாக்கட்டு திருவல்லிக்கேணி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அதற்கு பின்னால் விளையாட்டுத்துறை அமைச்சராகி அதற்கு பின்னால் இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு வந்திருக்கின்றவர் தான் துணை முதலமைச்சராக இருக்கின்றவர் தான் நம்முடைய இளம் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்றேன். ஒண்ணு மட்டும் ஒரு கருத்தை நான் நிச்சயம் சொல்லி ஆகணும். இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார், கருணாநிதியுடைய மகன் என்ற தகுதியை தவிர முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்கிறார். நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், தளபதி ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று முதலமைச்சராகவோ அரசியலுக்கோ வரவில்லை. 1975ஆம் ஆண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மிசா என்ற ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மிசா காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல் தொண்டர்கள் வரை நூற்றுக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுவதும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தளபதி அவர்களுக்கு 25 வயது, அப்பொழுதுதான் திருமணமாகி 3 மாதம் ஆகிறது. நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி அவர்கள் அவர் தாயார் துர்கா அம்மையார் வயிற்றிலே கருவாக இருந்த நேரம். அப்பொழுது காவல்துறையை சேர்ந்தவர்கள் நேராக கோபாலபுரம் செல்கிறார்கள். தலைவர் கலைஞரை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் மகன்
ஸ்டாலினை நாங்கள் மிசாவிலை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தலைவர் சொன்னார், என் மகன் வெளியூருக்கு போயிருக்கிறான், நாளைக்கு வந்து விடுவான், வந்தால் உங்களுக்கு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களை அழைக்கிறேன், நீங்கள் வந்து கைது செய்து விட போகலாம் என்று சொன்னார். மறுநாள் தளபதி வருகிறார் வீட்டிற்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு, என் மகன் ஸ்டாலின் வந்துவிட்டான், அவனை நீங்கள் வந்து கைது செய்து போங்கள் என்று சொல்லுகிறார். காவல்துறை பட்டாளம் கோபாலபுரம் இல்லம் நோக்கி தலைவர் கலைஞருடைய இல்லம் நோக்கி வருகிறது. அப்பொழுது தளபதி அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. காவல்துறையை சேர்ந்தவங்க, ஸ்டாலின் அவர்களை உங்களை நாங்கள் அரசு கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சிறு வயது பையனான 25 வயதான தளபதிக்கு அந்த பயத்திலே பக்கத்தில் இருக்கிற தலைவரை போய் அப்பா என்று கட்டி பிடிக்கிறார். அப்பொழுது தலைவர் கலைஞர் சொன்னார், போறார் ராஸ்கல், வாவூசி செய்யாத தியாகமானா நீ செஞ்சிட்ட போடா என்று சொல்லி தன் மகனை சிறைச்சாலைக்கு தட்டி கொடுத்து வழி அனுப்பி வைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மிசா காலத்திலே சென்னை மத்திய சிறைச்சாலையிலே மிசா கைதியாக நம்முடைய சென்னமாநிலத்துடைய முன்னாள் மேயரும் கழகத்தினுடைய அன்றைய கொள்கை பரப்பு செயலாளருமாக இருந்த அண்ணன் சிட்டி பாபு உட்பட நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் உட்பட நிறைய பேர் மிசா கைதியாக அடைபட்டு கிடந்தார்கள். அந்த நேரத்திலே சிறை அதிகாரியாக இருந்த வித்யாசாகர் என்பவர் அந்த சிறையிலே உள்ள ஆயுள் கைதிகளை விட்டு இவர்தான் கலைஞருடைய மகன், இவர்தான் கலைஞருடைய மருமகன் என்று சொல்லி ஆயுள் கைதிகளை விட்டு அடிக்க சொன்னார்கள். அங்குள்ள ஆயுள் கைதிகள் மூர்க்கத்தனமாக தளபதி அவர்களையும் நம்முடைய முரசொலி மாறன் அவர்களையும் அடித்து நொறுக்குகிறார்கள். அப்பொழுது அங்கே இரு சிறை கைதியாக இருந்த சிட்டிபாபுகள் ஓடி போய், ஐயோ என் தலைவருடைய மகன் பச்சிலம்பாலகன், அவனை ஒன்று செய்து விடாதீர்கள் என்று சொல்லி குறுக்கே போய் விழுகிறார். அந்த சிறையில் இருக்கின்ற ஆயுள் கைதிகள் நம்முடைய சிட்டிபாபுவை வயிற்றிலே மிதித்து ஒரு சில தினங்களில் அவருக்கு தொப்புளிலே பிரச்சனையாகி செத்து விடுகிறார். வீட்டிலே உள்ள தலைவருக்கு தகவல் போகிறது, சிறைச்சாலையில் உங்கள் மகனையும் மருமகனையும் அடித்துக் கொள்ளுகிறார்கள், ஆகவே நீங்கள் என்ன எப்படி இருக்கிறீர்கள் என்று தகவல் போகின்ற பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் சிறை அதிகாரி வித்யாசாகருக்கு ஒரு கடிதம் எழுதினார். சிறை அதிகாரி வித்யாசாகர் அவர்களே, என் மகன் ஸ்டாலினியரையும் என் மகன் மருமகன் முரசொலி மாறனியரையும் வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நான் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் எழுதினார், என் மகன் மருமகன் 2 பேர் உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு மறுநிமிடம் தமிழ்நாடு முழுவதும் அடைபட்டு கிடக்கின்ற நூற்றுக்கணக்கான மிசா கைதிகளை நீங்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டுக்காக தன் மகனுயிரையும் மருமகனுயிரையும் பணி வைக்க தயங்காத தலைவன் தான் நம்முடைய தலைவர் கலைஞர்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய தலைவருடைய மனைவி நம்முடைய அன்னை தயாளு அம்மையாரை பெண் போலீசாரை விட்டு தங்கப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி அரை நிர்வாணமாக சோதனை ஓட்டு நேரத்திலும் இதயத்தை இரும்பாக வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுக்காக அந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டிருந்த தலைவான் நம்முடைய தளபதி அவர்கள். அதற்கு பின்னால் 1980ஆம் ஆண்டு இளைஞரணி செயலாளராகி, அதற்கு பின்னால் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராகி, அதற்கு பின்னால் சென்னை மாநகர மேயராகி, அதற்கு பின்னால் உள்ளாட்சித்துறை அமைச்சராகி, அதற்கு பின்னால் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகி, அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக தளபதி அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த மிசாக சாதகத்திலே அவர் செத்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியாது. ஆகவே எனக்கு நேரம் இல்லை, இன்னும் நிறைய நேரம் பேச வேண்டும் நினைத்தேன். அண்ணன் கண்ணன் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அடுத்த ஒரு கூட்டம் நான் நிச்சயம் நான் தர்றேன், நீங்க இதுல விளக்கமாக பேசி என்று அன்பு கட்டளை விட்டார்கள். ஆகவே தளபதியுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை இங்க இருக்கின்ற ஒரு புறம் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் சொன்னால் அரசதாக இருக்கும். ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் என்றைக்கும் இந்த ஆட்சிக்கும் தளபதிக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, தஞ்சை தரணி பெற்றெடுத்த தன்னம் தமிழினத்து சிங்கம் திருவாரூர் திருச்செல்வன் பொன்னி நதிக்கரை ஈண்டெடுத்த புகழ்பெற்ற தலைவன் அஞ்சிக முத்துவேலர் ஈண்டெடுத்த அஞ்சா நெஞ்சம் அறநேறு குணமுடையான் கண்ணி தமிழகத்து கழகத்தை வழிநடத்தி சென்ற காவலன் கடலளவு சோதனை கழகத்திற்கு வந்தவளதும் இந்த கடகளவு கூட கழக கொள்ளையில் இருந்த அடிவராமன் இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றிய கடமை வீரன்
எதையும் தான் நிலையம், தோல்வி கண்டு துவளாதவன், வெற்றி கண்டு வெகுமதி அடையாதவன், உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குழவருக்கு முற்பட்ட தலைவன், சொல்லை கொள்ளாக்கி சொல்லை கல்லாக்கி நெஞ்சை நில்லாக்கி உடம்பில் ஓடுகின்ற ரவத்தை எல்லாம் கயிறாக திரித்து போதற்கு வந்த புறநானூற்று தலைவன், இந்திய இந்திய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள தமிழனுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவனாக விளங்கி வருகிறார். ஒரே தலைவன் நம்முடைய இனமான தலைவர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சி நம்முடைய தளபதியார் தலைமையிலே தொடரட்டும், தொடரப்பட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.